அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சிஎம் டு லான்ச் உங்களுடன் ஸ்டாலின் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா, அ பப்ளிக் சர்விஸ் டெலிவரி அதுதான் பேசிக் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பப்ளிக் சர்விஸ் டெலிவரி தான். என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம்க்கு கீழ கேம்ப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேம்ப்ஸ் அப்படிங்கிறது போத் ரூரல் அண்ட் அர்பன் ரீஜியன்ஸ் 2த்துலயுமே இருக்க போகுது. ஓகேவா? ரூரல் ரீஜியன்ஸ்லயும் இருக்க போகுது. அர்பன் ரீஜியன்ஸ்லயும் இருக்க போகுது. இதே ரூரல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 15 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வருவாங்க. அவங்களோட 46 சர்வீசஸ வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதுவே அர்பன் ரீஜியன் அப்படின்னா 13 டிபார்ட்மெண்ட்ஸ் வரப்போறாங்க. அவங்களோட 43 சர்வீசஸ வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. ஸோ இந்த கேம்ப்ஸ்க்கு நம்ம போய் அட்டெண்ட் பண்ணலாம். அட்டெண்ட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல நமக்கு ஏதாவது இப்ப சர்டிஃபிகேட் ஏதாவது தேவைப்படுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அத இவங்க கிட்ட நம்ம சொல்றப்ப சீக்கிரமா நமக்கு அந்த குறைகள வந்து தீர்த்து வச்சுருவாங்க. அதுதான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் என்னைக்கு தொடங்க போறாங்க அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி தொடங்க போறாங்க. எங்க வச்சு தொடங்க போறாங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய சிதம்பரம் அப்படிங்கிற பகுதியில தான் ஃபர்ஸ்ட் கேம்ப் அப்படிங்கிறது போடப் போறாங்க. சரியா? சிதம்பரம்ல ஆரம்பிக்க போறாங்க. ஆரம்பிக்கக்கூடிய இந்த திட்டம் ஜூலை 15 ஆரம்பிக்கக்கூடிய இந்த திட்டம், நவம்பர் மாதம் இறுதிக்குள்ள தமிழகம் முழுவதையும் கவர் பண்ணிருவாங்க அப்படிங்கிறது தான் இதோட இலக்காக இருக்கு. சரியா? ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா ஒரு பப்ளிக் சர்விஸ் டெலிவரிக்காக ஒரு ஸ்கீம். என்ன பண்றாங்கன்னா, கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க. எங்க ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா, ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல. அதுல அந்த கேம்ப்ஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கவர்ன்மென்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்க போறாங்க. ரூரல் ஏரியாஸ்னா 15 டிபார்ட்மெண்ட்ஸ், அர்பன் ஏரியாஸ்னா 13 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க போறாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட லான்ச் பிளேஸ் எங்க அப்படின்னா, சிதம்பரம். ஜூலை 15, 2025 ஏன்னா டேட் வரைக்கும் இப்போலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? ஸோ டேட்டையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்கோட கினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்ட் தென் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அதுல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிய மெஷர் பண்றது தான் ஜினி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல ஜினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வாலிட்டி அது எப்படி அத மெஷர் பண்றது தான் நமக்கு இந்த ஒரு இண்டெக்ஸ். ஸோ இதுல நமக்கு வந்து ரேங்க்ஸ் எப்படி பேஸ் பண்ணி இருக்கும்னா, 0 டூ 100 அப்படிங்கிற இந்த ரேஷியோல சரியா? 0 இருந்துச்சு அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே 100 இருந்துச்சு அப்படின்னா, அப்சல்யூட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இதுல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் டூ ப்ரீவியஸ் இயர்ஸ் இப்போ நம்ம நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்ப இந்தியாவோட ஜினி இண்டெக்ஸோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 25.5 ஓகேவா? 25.5 இது இந்தியாவோட ஜினி இண்டெக்ஸ் ஸ்கோர். இத பேஸ் பண்ணி பார்க்குறப்ப, இந்தியா வந்து இந்த லோ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற கேட்டகரி கிட்ட நம்ம வந்துட்டோம். சரிங்களா? அதையும் தாண்டி இப்போ நம்ம மாடரேட்லி இன்இக்வாலிட்டில இருக்கோம். ஆனா சீக்கிரமே லோ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்சுக்கு போயிருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அத தாண்டி பார்க்குறப்ப, வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா, நம்ம 4த் பொசிஷன்ல இருக்கோம். நமக்கு மேல இருக்கக்கூடிய நாடுகள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேனியா அண்ட் தென் பெலாருஸ். இந்த 3 நாடுகளுக்கு அடுத்து 4வது நாடா 4த் மோஸ்ட் ஈக்வல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்தியாவ சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஜினி இண்டெக்ஸ் சரியா? ஸோ அதுதான் நம்ம 2வது நியூஸ்ல பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் யூனிவர்சிட்டி அ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவ்ஸ் ரிலேட்டடா நெறைய விஷயங்கள் நடந்துட்டே இருந்துச்சு. அதுல லாஸ்ட் வீக் வந்து நேஷனல் கோஆப்பரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறத வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. 2025லேருந்து 2045 வரைக்கும் இந்த கோஆப்பரேட்டிவ் பாலிசி வந்து நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஜான்வரி 2026க்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த கோஆப்பரேட்டிவ் பாலிசிய வந்து அவங்க ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்போ திரிபுவன் சர்க்காரி பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்ல பேஸ் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத செட்டப் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா, குஜராத்தோட ஆனந்த் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த யூனிவர்சிட்டி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரிபுவன் சர்க்காரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு திரிபுவன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்கன்னா, இந்தியாவோட பிக்கஸ்ட் கோஆப்பரேட்டிவா இருக்கக்கூடிய அமுல் அதோட ஏர்லியஸ்ட் ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தர் தான் இந்த திரிபுவன் சர்க்காரி அப்படிங்கிறவரு. ஸோ, அதனால அவர் பேர்லயே வந்து ஆரம்பிக்க போறாங்க. சரியா? எங்கன்னா குஜராத்ல ஆரம்பிக்க போறாங்க.
ஸோ, அதுக்கு நேத்து நம்ப அமித்ஷா வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருக்காரு. சரியா? ஸோ, இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.